வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா எழில் செலியன் அப்படிங்கிற ஃபேமிலியோடு சேர்ந்து நம்ம சுதாகரோட வீட்டுக்கு இனியாவோட பர்த்டேக்கு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம நிதிஷ் வந்து இனியாவுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறத கொண்டாடுறதே ரொம்ப பெரிய வேஸ்ட்டு. இதில் கிராண்டாக ஊரையே கூப்பிட்டு வேற அப்பா பண்ணிகிட்ருக்காரு, என்னமா வேலை இது அப்படிங்கிற மாதிரி நிதிஷ் வந்து நம்ம சந்திரிகா கிட்ட சண்டை போடுறாங்க. சந்திரிகா வந்து, டே நிதிஷ் கொஞ்சம் பொறுமையாக இருடா, அப்பா எது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்கு தானே பண்ணுவார், நீ அதனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இரு, அப்பா என்ன பண்ணுறாரு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை தான், ஆனால் அப்பாவோட கௌரவத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல, அது மட்டும் இல்லாமல் உன்னோட வாழ்க்கையை முன்னாடி வச்சு தான் அப்பா எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு, நீ பெருசாக இதுக்காக கோவப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள சொல்கிறாங்க. சொன்னதுனால என்ன பண்ணுறாரு நிதிஷ்னு பார்த்தா வேண்ட வெறுப்பாக எல்லாரையும் வெல்கம் பண்ணுற விதமாக வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நடக்கிற அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்து நம்ம சுதாகர் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இனியாவுக்கு கண்டிப்பாக இந்த பர்த்டே செலிப்ரேஷனால் நிதிஷ் மேலே கொஞ்சம் அஃபையர் அதிகமாக தான் ஆகுமோ தவிர நிதிஷை பற்றி எந்த ஒரு பேட் நியூஸும் இனியாவால் கலெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சுதாகர் வந்து யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் நம்ம இனியா உண்மை தெரிஞ்சுட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் பார்த்து என்னடா இது பக்கா 420 இருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி யாருமே நம்ம ஃபேமிலிக்கிட்ட சொல்லவே கிடையாது. ஆனால் அதை மறைக்கிற விதமாக என்னெல்லாம் ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் இவங்க பையன் ட்ரக் யூஸ் பண்ணுறது போதாத என் மேலே பழைய போட்டாங்கல்ல அவங்க அப்படிங்கிற மாதிரி இனியும் ரொம்ப கோவத்தோட மேலே போகிறாங்க. மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷ் மேலேருந்து கீழே வராரு. கீழே வரும்போது நம்ம இனியா ஒரு பக்கம் நிதிஷை ஒரு கோபமான பார்வையில் பார்க்குறாங்க. அதாவது இவன்லாம் இவ்வளோ பெரிய அயோக்கினியாக இருக்கான், நம்ம மேலே இவன் முறைச்சிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி இனியா பார்க்க இவன் என்னடா புதுசாக நம்மளை முறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம நிதிஷுமே பார்க்குறாரு. பார்த்துட்டும் நம்ம இனியா என்ன பண்ணாங்கன்னா அவங்க பட்டு மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு நடக்கிற ஏற்பாடெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த குடும்பத்தோட வாழ தகுதியே இல்லை நமக்கு, இவங்கெல்லாம் ரொம்ப ஒஸ்டான ஃபேமிலி, நம்மளை போய் இப்படி தள்ளி விட்டாங்களே பாலங்கனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இனியும் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணாலும் வேறு வழி இல்லை, எல்லோரும் முன்னாடி நம்ம அசிங்கப்படவோ மற்றவங்களை அசிங்கப்படுத்தவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனியும் ரொம்ப சைலண்ட்டாக அந்த பர்த்டேவை அக்செப்ட் பண்ணுற விதமாக நடந்துக்கிறாங்க. கண்டிப்பாக இது புயலாக வெடிக்க தான் போகுது. எப்படி இதை எல்லாத்தையும் நம்ம சுதாகர் ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.